ஹாய் கைஸ், நாங்கள் வந்து நான் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு திருமந்திரத்தோடைய 22வது பாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம எப்படி வெளியில் வந்து சிவபோதத்துக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பாடலாக வந்திருக்கு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நான் வந்து முதல்ல இந்த பாடலை பாடி காமிச்சிடுறேன். போற்றி சேர்த்தும் புகழ்ந்தும் புனிதன்றனை தேற்றுமை நின்று ஜிவனடிக்கே செல்லுவ மாற்றியதொன்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றேனே அப்படிங்கிறது இந்த பாடல். இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, போற்றி சேர்த்தும் புகழ்ந்தும் நம்ம சிவனை வந்து போற்றி புகழ்ந்து பாடுங்க, தினமும் அவர் வந்து போற்றி புகழ்ந்து பாடுங்க. போற்றி சேர்த்தும் புகழ்ந்தும் புனிதன்றனை தேற்றுமின் என்று சிவனடிக்கே செல்வ. ஸோ நீங்கள் அப்படி பாடுறப்போ, நீங்கள் ஒவ்வொரு நாள் அவரை பற்றியே நினைக்கிறப்போ, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிவனை பற்றி பாடி அவரை பற்றி நினச்சி அவரை பற்றி நீங்கள் வேண்டுறப்போ நீங்கள் அவர்கிட்ட போவீங்க, அவரை பார்ப்பீங்க, அவர் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத முதல் 2 வரி சொல்லுது. அடுத்து மாற்றியதொன்று மயிலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றேனே. அதாவது என்னன்னா, நான் அப்படி ரெகுலரா வந்து சிவனை பத்தியே போற்றி பாடிட்டு அவர் வேண்டிக்கிட்டு இருக்க பட்சத்துல என்னோட எண்ணங்கள் அவர்கிட்ட நிலை பெற்று நின்று மாயைங்கிற விஷயத்துல இருந்து என்னை வெளியில கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சிவனை மட்டுமே வழிபடுற ஒருத்தரா நான் வந்து மன்னிட்டு அவரை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒருவனா மாறிட்டேன், மாயையிலேருந்து விடுபட்டுட்டேன் அப்படிங்கிறத திருமூலர் இங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது நான் எப்படி வந்து நியூரோ சயின்டிஃபிக்கலா பார்க்குறேன் அப்படின்னா, முதல் வரி, அதாவது போற்றி சேர்த்தும் புகழ்ந்தும் புனிதன்றனை எப்பயுமே பாடிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. இந்த திருமந்திர பாடலை எடுத்துக்காங்களேன். இந்த திருமந்திர பாடல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு பாடலுக்கும் அதுக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் பாடுறேன் இல்லையா, அப்படி நான் பாடுறப்போ என் மைண்டுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, நான் பாடுறப்போ இப்போ நான் பேசுறது என் காதில் எனக்கு கேட்குது, நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என் காதில் விழுகுது இல்லையா. அந்த மாதிரி நான் வந்து இப்போ அந்த ஒரு பாடல், இப்போ திருமந்திர பாடல் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்க. நான் எல்லா திருமந்திர பாடலும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கான மீனிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை என் காதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆடிட்டரி இம்பல்ஸை வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொண்டு போய் ஆடிட்டரி கார்டெக்ஸ், அதாவது டெம்போரல் லோப்ல இருக்கக்கூடிய ஒரு கார்டெக்ஸ், ஆடிட்டரி கார்டெக்ஸ்னு அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த சவுண்டு போய் சேரும். இந்த திருமந்திர பாடல் நான் பாட அந்த பாடலுடைய பொருளோட இப்போ நான் இங்கே பாடல் பாடுறேன்னா அது என் வாய்ஸ்லேயே உள்ளே போய் அதுக்கான மீனிங் எனக்கு தெரியுமா. ஸோ ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸில் அது ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்குமா, அதுக்கான மீனிங் என்னென்னு அந்த மீனிங்கும் சேர்ந்து இந்த ஆடிட்டரி கார்டெக்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்டும் சேர்ந்து அதுக்கான மீனிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீலோடையே அந்த எமோஷன்ஸோடையே நம்ம வந்து அதை பாடிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்க பட்சத்தில் எனக்கு பாசிட்டிவ் சர்க்யூட்ஸ் வந்து அதிகமாக பிரெயினுக்குள்ளே பில்ட் ஆக ஆரம்பிக்கும். வாய்ஸ் வெளியில வருது, பாடல் அந்த திருமந்திர பாடலுடைய வாய்ஸ் வெளியில வந்து என் காதுக்குள்ள போகுது. அதுக்கான மீனிங்கை வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அனலைஸ் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அதை எமோஷனலா என்னுடைய லிம்பிக் சிஸ்டம் அணுகுது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் பிளஸ் லிம்பிக் சிஸ்டம் அதை வந்து எமோஷனலா அந்த பாடல் ஒரு பக்தியோட நான் நினைக்கிறதுக்கு கேட்குது. ஸோ இடைவிடாம நானும் பாடிக்கிட்டே இருக்கேன். அந்த பொருள் அந்த மைண்ட்ல புரிஞ்சு எமோஷனலா என்னை அங்கே கொண்டு போகுது. இது எனக்கு ஒரு பாசிட்டிவ் சர்க்யூட்ஸை பிரெயின்குள்ள பில்டு பண்ணுது. அதாவது நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளியில் வந்து பாசிட்டிவான திங்கிங்க்கு என் பிரெயின் மாறுது அப்படிங்கிறத இதை நான் சயின்டிஃபிக்கலாக நான் அதை பார்க்குறேன், புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போற்றி சேர்த்தும் புகழ்ந்தும் புனிதன்றனை தேற்றுமின் என்று ஜீவனடிக்கே செல்வேன். அதாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ண உங்கள் ஃபீலிங் என்ன ஆகும், அந்த சர்க்யூட் என்ன ஆகும், அதை நீங்கள் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கே உங்கள் பிரெயின் அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் சிவனுக்கே போகும். உங்கள் அட்டென்ஷன் எல்லாம் நீங்கள் அதுக்கே கொடுப்பீங்க. அட்டென்ஷன் அப்படின்னு வரப்போ தான் இங்கே வந்து ஒரு சில பார்ட்ஸ் நம்ம பிரெயினில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு. எது அப்படின்னா, ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ்னு சொல்லி ஒரு ரீஜன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஹெமிஸ்பியர், பிரெயினோட லெஃப்ட் ரைட் ஹெமிஸ்பியரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேயர் இருக்கும், கார்பஸ் கெலோசோம்னு. இதுக்கு மேலே வந்து சிங்குலேட் கைரஸ்ன்னு சொல்லி ஒரு ரீஜன் இருக்கும். அந்த ரீஜனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு இருக்கு. இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது, எங்கே இருந்து சவுண்டு வருது, அது என்ன சவுண்டு, அது என்னவா இருக்கும், எதுவாக இருக்கும் டிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து எதுக்கு நம்ம அட்டென்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ நான் பேசுறது நீங்கள் கேட்கணும்னு முடிவு எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த பாட்டு தான். இந்த இதை லிசன் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அந்த பாட்டு தான். ஸோ அந்த அட்டென்ஷனை கொடுக்கறதா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக உள்ள நடக்கிற விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் தான். ஸோ
இந்த முதல் 2 வரைக்கும் நான் சொன்னதை ரிலேட் பண்ணி பாருங்க. ஒரு பாடல், இந்த திருமந்திர பாடல் நீங்க பாடுறீங்க, உதாரணத்துக்கு பாடுறீங்க அப்படின்னா, அந்த பாடல் வந்து நீங்க பேசுற அந்த வாய்ஸ் உங்க காது வழியா மறுபடியும் பிரெயினுக்குள்ள போகுது. அதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியும். அது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸே எடுத்து இந்த பாடல்ல இருந்து வரக்கூடிய சவுண்டோட அதை டப்பிங் பண்ற மாதிரி தான் வரக்கூடிய பாடலுக்கு இதான் மீனிங்கிறத புரியுது. அது லிம்பிக் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் வந்து அந்த மெமரிஸை, நம்ம பாடக்கூடிய பாட்டு மெமரியில இருந்தானே பாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மெமரிஸை யூஸ் பண்ணி அதை எமோஷனலாக கனெக்ட் பண்ணுது. அமிக்திலா அப்படிங்கிற ஒரு பாட்டோட அது கனெக்ட்ல இருக்கும். இப்படி கனெக்ட்ல இருக்கிறதுனால அது வந்து எமோஷனலாக நம்மளை மாற்றி பக்தியாக அதை சிந்திக்க வச்சு சிவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த ஒரு ஃபீலுக்கே போய் ஒரு பாசிட்டிவ் சர்க்யூட்ஸை கனெக்ட் பண்ணுது. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அதை மேலும் நம்ம அட்டென்ஷனே அதுகிட்ட கொண்டு போகுது. வேற எதை பற்றி சிந்திக்காம நம்ம அட்டென்ஷனே அதுகிட்ட கொண்டு போய் இதுதான் இப்போ பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு அங்கே கொண்டு போய் நம்மளை அதை பற்றியே அட்டென்ஷனை அடிக்டிவாக மாற்றி அங்கே நம்ம சிந்திக்க வைக்குது. இதுதான் வந்து முதல் 2 வரிக்கான பொருள். அடுத்து மாற்றியதொன்று மயலுற்ற சிந்தையை மாற்றிடுச்சா, நம்ம சிந்தனை வந்து எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருந்தது, இப்போ இந்த பார்ட்ஸோடைய ஒர்க்கில் எதை பற்றி நம்ம எமோஷன் சிந்திக்கிறோமோ அதுக்கே கொண்டு போயிடுச்சா, அந்த சிவனுக்கே கொண்டு போயிடுச்சா. இப்படி கொண்டு போகிறதா என்ன ஆகுது, கடைசி வரி மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் நம்மளை வந்து சிவன்கிட்ட எவல்யூஷனாக மாறுது. அதாவது மாற்றி நின்றார் பக்கம் மண்ணி நின்றேனே அப்படின்னு சொல்லி இது இருக்கா. இந்த இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, அதான் இப்போ ஃபுல்லாக பிரெயின் அதுக்கிட்ட போயிடுச்சா, சிவன்கிட்டே போயிடுச்சா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவரே தான் என்னுடைய ஃபுல் திங்கிங்காக வச்சு நான் அங்கேயே சரண்டர் ஆகிட்டேன் அப்படிங்கிறது அந்த பாடலுடைய பொருள். இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த பார்ட்ஸ் தான். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸு, ஹிப்போ கேம்பஸு, அமிக்டில்லா வந்து இந்த ஹிப்போ கேம்பஸோட எமோஷனல் மெமரி கனெக்ட் பண்ணுறப்போ அது நம்மளுக்கு எமோஷனலாக மாற்றி அதை நோக்கி டைரக்ட் பண்ணி டைரக்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதை நம்மளுக்கு முடிவாக வரணும்னு நினைக்கிறோமோ, எந்த செயலை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அது நோக்குன ஒரு பிளானிங்கை டைரக்ட் பண்ணுறது தான் இந்த 2 பார்ட்டோடைய ஜாயின் பண்ணால் அது இப்படி தான் ஆகும். இப்போ கேம்பஸ் அமிக்டில்லா ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஏதோ பிளான் பண்ணுது, அதை நோக்கி அட்டென்ஷனை வந்து கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி எல்லாம் இன்டகிரேட் ஆகி இந்த பண்ணால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலிமா பாடியே அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்படி எல்லா பாடலையும் நீங்கள் பாடுங்க, திருமந்திர பாடலை நீங்கள் ஃபுல்லாக பாடுற பட்சத்தில், அதுக்கான பொருளை தெரிஞ்சு பாடுற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பார்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகி அந்த தாட்டை கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் அதுக்கு 3000 பாட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். 2 பாட்டு 3 பாட்டு வச்சிங்கனாலும் அட்டென்ஷன் போகாது. ஆனால் நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு சினிமா பாட்டை பாடுறப்ப நம்மளே அந்த ஹீரோவாவோ ஹீரோயினியாவோ கற்பனை பண்ணிட்டு பாடுறது இல்லையா, அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ இந்த பாடலை நான் வந்து வெற்றிகரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சயின்டிஃபிக்கலி. அண்ட் அடுத்த பாடலை நான் உங்களுக்கு சயின்டிஃபிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ see you next time. டாடா, பை.